ஹலோ பீபர், சின்ன மருமகளோட எபிசோடு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. அண்ணே, அந்த செல்லப்பாண்டி வரத்துக்காக கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்கணுமாண்ணே? கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணுன்றாங்க. உடனே கொஞ்சம் பொறுமையாரு சாவித்ரி, அதுதான் அவங்க வரேன்னு சொல்கிறாங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி நம்ம கல்யாணம் பண்ண எப்படி சொல்லு, கொஞ்சம் பொறுமையாரு. அப்படி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமானேன்றாங்க. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சாவித்திரிக்கு நேரம் போக போக பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். உடனே அங்கே இருக்கிற கத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. சாவித்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனால் சேதுவை மட்டும் இப்போ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லலை, இங்கேவே கழுத்தை அறுத்துட்டு நான் செத்து போயிடுவேன்றாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கையை மடக்கி கத்தியை வாங்கிடுறாங்க. ஈஸ்வரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வாங்க. என் பொண்ணுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? இங்க பாரு, அவன் என்னதான் சொல்றான் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையோடு இருக்காங்க. சாவித்திரி தாமரையும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிருது. பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய அப்பா செல்லப்பாண்டி வராங்க. அப்பா, நீங்கள் என்னப்பா இங்கே ஆதாரத்தோடு வந்திருக்குமா? நீ உள்ளே ஃபஸ்ட்டு போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டிக்கு என்ன விஷயம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு சொல்லியிருக்கியாமேன்றாங்க. உடனே ஈஸ்வரிக்கு, நீ என் குலசாமிமா, ரொம்ப நன்றிம்மா, கல்யாணத்தை நான் சொன்ன மாதிரி நிப்பாட்டி வச்சதுக்காக அப்படின்றாங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி உங்களை ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வேறு யாரும் இல்லை, இங்கே நிற்கிறானே இந்த தாமரை தான்றாங்க. அவதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. அண்ணன், இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பாதீங்கன்றாங்க. யார் போய் சொல்கிறாங்க? நாங்கள் ஆதாரத்தோடு வந்திருக்கோம், ஆதாரத்தோடு வந்திருக்கோன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, ஆதாரமே காணுமேன்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வராங்க. ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து இவங்க தான் ஆதாரம்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் எல்லா உண்மைகளுமே சொல்கிறாங்க. ஆமாம், இது மாதிரி தாமரையும் அவங்களுடைய அம்மா தான் காரணம் எல்லாத்துக்குமே, அவங்க தான் என்ன இது மாதிரி பணம் கொடுத்து எல்லாம் செய்ய சொன்னாங்கன்ட்டு ஒட்டுமொத்த உண்மைகளுமே சொல்கிறாங்க. கேட்ட உடனே ராஜாங்கம் ஷாக் ஆகுறாங்க. செல்லப்பாண்டி இப்பயாச்சும் புரிஞ்சுதையான்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இவங்க நல்லவங்க இல்லை. ஏன்னா என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமும் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்கன்ட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஷாக் ஆகுறாங்க. சாவித்ரி, என்ன பேசிட்டு இருக்காங்க இங்க அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. ஆமாம், இதை நாங்கள் தான் பண்ணோன்றாங்க. ஏன்னா என் பொண்ணு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனால் இப்போ என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு சாவித்ரி உண்மைகளையும் ஒத்துட்டு சேதுவுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கத்துக்கு இதெல்லாம் ஒரு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போது, ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லை சாவித்ரி என்ன செய்ய போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.